ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மார்கன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்துல விஜய் ஆண்டனி, பிரிகிடா, அஜய்னி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மும்பைல நம்ம கதையோட ஹீரோன விஜய் ஆண்டனி ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. பாஸ்ட்ல அவரோட பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கேஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது பிரசன்ட்ல பல வருஷம் கழிச்சு சென்னையில ஒரு பொண்ணு அதே பேட்டர்ன்ல இறந்து போயிருக்கா. இது சீரியல் கில்லிங்கா இருக்குன்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்விம்மர் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சு கில்லரை கண்டுபிடிக்கணும் நம்ம கதையோட ஹீரோ ட்ரை பண்ணமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ரியல் கில்லர் யாரு, எதுக்காக இதை பண்ணனா, ஹீரோவோட பொண்ணுக்கு என்னாச்சுங்கிறதுலாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் லைவ்ல இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா தான். கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஸ்டைல்ல இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லணும்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல ரேசிசம் வச்சு இவங்க சொன்ன மெசேஜ் நீட்டா இருந்துச்சு. பட் ஓவராலா ஒரு ஆவரேஜான மூவி தான். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் கதைக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் கதையோட ப்ராப்பரா பிளெண்ட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சிம்பிளா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பரா நீட்டா எண்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. பல கேள்விக்கு இவங்க ஆன்சர் சொல்லாம கதையை இஷ்டத்துக்கு கன்வின்ஸ் பண்ணி தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரியாலிட்டி தாண்டி சில விஷயம் பண்ணும்போது ரீசனபிளா அக்செப்டபிளா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களுமே யோசிப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட ரோல் எல்லாருமே ஈஸியா கேட் வாக் பண்ணி நீட்டா நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி படம் டெக்னிக்கலாவும் நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. மும்பையில் நடக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எமோஷனலா டச்சிங், விஜய் ஆண்டனியோட கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்டோரியை பிளெண்ட் பண்ணதும் கதைக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கு. அண்ணதங்கச்சி பாசம், அஜயோட கேரக்டரைசேஷன் எல்லாமே படத்துல நோட்டபிளா இருந்தாலும் எதுக்கு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்னு கேட்கற லெவலுக்கு தான் இவங்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே விஜய் ஆண்டனி அக்கா பையனை வச்சு என்ன நெப்போட்டிசம் பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்துக்கு கை கொடுத்துருக்கு. சாங்ஸை வச்சு விஷுவலா இவங்க என்னதான் கதை சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸை பெருசா கன்வின்ஸ் பண்ணல. சாங்ஸ் எல்லாமே படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. படத்தை இன்னுமே 10 to 15 மினிட்ஸ்க்கு மேல என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணிருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் எடுத்துக்கிட்ட கான்செப்டை ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணலன்னு கண்டிப்பா நீங்களே யோசிக்கிற மாதிரி பல கேள்விக்கு இவங்க பதில் சொல்லாம தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டிராமா போர்ஷன்ல இன்வெஸ்டிகேஷனே ஒழுங்கா இல்லையோன்னு ஃபீல் பண்ணி நீங்க யோசிக்கிற லெவலுக்கு விஜய் ஆண்டனி நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணாம விட்டுட்டாரு. விஜய் ஆண்டனியோட ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பெட்டரா இருந்தாலும் அவருக்கு இது பெஸ்ட் படம் இல்லங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. படத்துல நோட்டபிளே என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்க் ஸ்கின்னை வர வச்சு கொலை பண்ற கில்லிங் மெத்தட் நல்லா இருந்துச்சு. கூடவே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஐடென்டிட்டிக்கல் மெமரி பவரை வச்சு இவங்க சொன்ன கான்செப்ட், அதை தாண்டி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை வச்சு கதையை நவுத்துறதுக்காக இவங்க கம்பி கட்டி இருந்தாலும் சேலத்தை வச்சு ஒரு விஷயத்தை அழகா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா தமிழ் மூவி தான் இந்த மார்கன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.